இப்ப இந்த 60 நாட்கள்ல நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், லஞ்ச லாவண்யமே இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா எந்தெந்த துறையில எவ்வளவு பேரை கைது பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேரை பிடிச்சிருக்கீங்க, 1,00,000 ரூபாய் பிடிச்சி கொடுத்தவங்க சன்மானம்ன்றீங்களா, அது எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்றத ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுங்க. இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதுக்கோ, இன்னொரு நிர்வாகம் வந்து சரியில்லைன்னு சொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு தகுதியோ அருகதையோ இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் அரசியல் விட்டு விலகணும்னு சொல்றதுக்கு இவர் யார்? தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் தலைவருக்கும் திமுகவையோ திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு தகுதியோ அருகதையோ இல்லைன்னு தெளிவா நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இது குதிரை பேரம் இல்லையா? அந்த திமுக ஒழிக்கணும், அதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்னவோ பேசுறாரு, ஏன் ஜோகோ போய் ஹைதராபாத்ல பண்றது தொழில, அமெரிக்கால ஏதோ பர்சனல் பிரச்சனை, அவன் ஒய்ஃப் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்கிறவர் அவரு. உன் குறைபாட்டை நீக்கிறதுக்கு நீ பணம் கொடுத்துருப்ப. நீங்க அந்த பார்வையில தான் பார்க்கணும். அப்படியே என்ஓசி அப்படியே என்ஓசி ஆன்லைன்ல போட்ட உடனே அங்க எதுவுமே இல்லாம வெறும் காலி ஸ்கூல வச்சு என்ஓசிக்கு அப்ளை பண்ண 10 நிமிஷம் நடக்குமா? பட்டிமன்றத்துல பேலன்ஸ் பண்ற மாதிரி பேலன்ஸ் பண்றாராம். நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது வந்து குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அவங்க நீங்க எல்லாம் பார்த்து உங்ககிட்ட நாங்க லஞ்சம் வாங்காம எல்லாம் உங்களுக்கு என்ஓசி பண்ணி கொடுத்துடுறோம், நீங்க ஃபீஸ் மட்டும் பார்த்து கம்மி பண்ணீங்க. எப்படி ஒரு அமைச்சர் இப்படி கெஞ்சறதா? இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கத்தை நீங்க நடத்திக்கிட்டு என்ன பில்டப் கொடுக்குறீங்க உட்காந்துக்கிட்டு. விஜய் கட்சிக்கு போன உடனே அவருக்கு அடிச்சிருச்சு ஜாக் பாட்டு. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் கண்ணையா ராமமூர்த்தி இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டுச்சுங்களா? வணக்கம். வணக்கம். ஆனா தாவே காட்சி அமைச்சு இது வரைக்கும் 50 நாட்களுக்கு மேல ஆகுது. இந்த 50 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி இது பண்ணாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், ஊழல் குற்றச்சாட்டுல வந்து சிக்கின நபர்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு போட்டியா தங்களோட வாஷிங் மிஷினை போட்டு வெளுக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பாத்துறீங்க? கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா அப்படின்னு மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் சமூக வலைதளங்கள் எழும்புது. இதெல்லாம் எப்படி இருக்குது? முதல்ல ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து தங்களை பிரகடனப்படுத்திக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்கன்றதே வந்து ஒரு மோசடியான ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். இது வந்து அண்ணா சாரே அந்த காலத்துல இருந்து ஒரு ட்ரெண்டிங்கா வந்து டெல்லியிலேயே அப்படிதான் நடந்தது. என்ன இவரு அண்ணா சாரே ஆதரவாளர் தானே? அண்ணா சாரே ஆதரவாளர் தான். அண்ணா சாரேன்றவரே வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தானே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்ல. அப்போ வந்து நீங்க வந்து ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்னா அங்க 1,00,000 ரூபா பிடிச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு லஞ்சம்னா அந்த துறை அப்புறம் எதுக்கு? லஞ்ச ஒழிப்பு துறை அது எதுக்கு செயல்படுது? மக்களே பிடிச்சி கொடுக்கணுன்றீங்க, பிடிச்சி கொடுத்தா 1,00,000 சன்மானம்ன்றீங்க. அந்த துறை மீது உங்க நம்பிக்கை இல்லையா என்னன்றதை நீங்க வெளிப்படையா சொல்லணும். அதுவும் இல்லாம ஒரு வெள்ளை அறிக்கை, எத்தனையோ வெள்ளை அறிக்கை எல்லாம் விடுறாரு. வெள்ளை அறிக்கை விட்டு வெட்டு அறிக்கையை விட்டு நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இப்பதான் பல்பு வாங்கினாரு. இப்ப இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்ப இந்த 60 நாட்கள்ல நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், லஞ்ச லாவண்யமே இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா எந்தெந்த துறையில எவ்வளவு பேரை கைது பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேரை பிடிச்சிருக்கீங்க, 1,00,000 ரூபாய் பிடிச்சி கொடுத்தவங்க சன்மானம்ன்றீங்களா, அது எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்றத ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுங்க. அப்படி இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு வந்து அரசாங்க வேலைகள்லாம் வந்து முதல்ல மாதிரி வேகமா செயல்படலை அப்படின்னு தான் நாங்க கேள்விப்படுறோம். லஞ்சம் லாவண்யம் இருக்கு, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசும்போது கருத்துக்கள் வருது. தாவேக்கா அரசை பத்தி எப்படிங்க செயல்படுதுன்னு கேட்டா, தாவேக்கா வந்து அவங்க கட்சிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை தான் அவங்க செஞ்சிருக்காங்க தவிர மற்றபடி ஒரு நிர்வாகம் சார்ந்து அவங்க எதுவும் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்போட ஒரு இறங்கி வேலை செய்யணும், மக்கள் பணி ஆற்றணுன்ற மாதிரி எந்த சிந்தனை போக்குலையும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியலன்றது தான் யதார்த்தமா இருக்கு, பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. அதனால வந்து நம்ம இது வந்து ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து அதான் வந்து இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த ஓட்டர்ஸை தக்க வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் இது. அதிமுகவின் ஆரம்பமே வந்து பிளவு தான். திமுகவில் இருந்து பிளவுபட்டு தான் எம்ஜிஆர் வந்தாரு. அப்புறம் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து ஜானி, ஜெயனி, எஸ்டிஎஸ், ஆர்எம்பி, திருநாவுக்கரசு, அது ஒரு காலகட்டம். அதன் பிறகு இப்போ அம்மையார் அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா அந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அம்மையாருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, டிடிவி அப்படின்னு இது ஒரு ஃபேக்ஷன் பாலிடிக்ஸா போச்சு. இப்போ அதுல இருந்து இப்போ வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவர் அதே மாதிரி வந்து சிவி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளவுகள். இது வந்து அதிமுகவுடைய பேட்டர்ன், இது அதிமுகவுடைய கல்ச்சர். இதை நம்ம வந்து அதிமுக வந்து ஏதோ அம்மா சொன்னாங்கன்றதுனால வந்து இது 100 ஆண்டுகள் கடந்தும் இந்த இயக்கம் இருக்கும், இந்த இயக்கம் வந்து மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க டயலாக் எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா கலை யதார்த்தம் என்னன்னா அதிமுகவின் வரலாறு அப்படிதான் இருக்கு.
அதனால அதிமுகல போய் இவங்க சேர்றதுனால அதிமுக முற்றாக ஒழிஞ்சிடும் நம்ம சொல்ல முடியாது. அதிமுக மறுபடியும் மீண்டு எழ வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தேவை ஒரு திரை வெளிச்சம். அந்த திரை வெளிச்சத்தை நோக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில வந்து விஜய்ன்ற ஒரு திரை வெளிச்சத்தை நோக்கி அவங்க போயிட்டாங்க. மற்றபடி கிராஸ் ரூட் லெவல்ல வந்து கொள்கை சார்ந்த ஒரு ஒரு அரசியலா வந்து அதிமுக ஆரம்ப காலத்துல இருந்தே அது கட்டமைக்கப்படலை. அதனால வந்து ஏதாவது ஒரு திரை வெளிச்சம் உள்ளவங்க ஒரு பாப்புலர் ஃபிகர் வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போய் நின்றுட்டு இவங்க அரசியல் நகர்த்துறது தான் வந்து அதிமுகவுடைய பேட்டர்ன். அந்த விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் மேல விஜயபாஸ்கர் ஒரு மாசத்துக்கு 14 லட்சம் ரூபாய் குட்கால வந்துட்டு லஞ்சமே வாங்கணும்னு சொல்லிட்டு பகிரங்க குற்றச்சாட்டு. போதைக்கு எதிரான அரசுன்னு சொல்றது, ஆனா குட்கா கும்பல்கிட்ட 14 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு வாங்கணும் நம்ம. ஏன்னா இது வந்துட்டு எவிடன்ஸா சிபிஐ குற்றப்பத்திரிகைகள் இருக்கு. இதையெல்லாம் இப்படிப்பட்ட நபர்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வது எப்படி எடுத்துக்கிறது? தூய ஆட்சின்றது லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சின்றதே வந்து ஒரு மோசடி பிரச்சாரம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஊழல் லஞ்சம்ன்றது வந்து அது வந்து புறையோடி போய் கிடக்குது. அது வந்து மக்களுக்கு சில விஷயங்களை வந்து புரிய வச்சு இது வந்து ஒரு புரட்சியா செஞ்சாதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து இங்க கட்டமைப்பே வந்து லஞ்ச லாவண்யம் சார்ந்ததா இருக்குது. அதைத்தான் வந்து ரஜினி வந்து சொன்னாரு சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு. சிஸ்டத்தை மாத்தணும்னா இப்போ ஒரு ஆர்டிஓ அலுவலகத்துல ரிஜிஸ்டர் அலுவலகத்துலதான் வந்து லஞ்ச லாவண்யம் இருக்கு அப்படின்னா போற மக்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்னா அந்த ஃபார்ம்ஸை வந்து கவர்மெண்டே பண்ணி கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷனா அந்த டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பண்ணி கொடுத்தா இந்த லஞ்ச லாவணியத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. அப்போ வந்து சிஸ்டம் சரி கிடையாது. நீங்க வந்து ஒரு 2-3 அதிகாரிகளுக்கு மட்டும் வந்து ஹையர் சேலரி கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாரையும் வந்து 10,000 15,000த்துக்கு நீங்க சம்பளத்துக்கு அவங்களை உட்கார வைக்கிறீங்கன்னா ஒரு தனியார்ல போய் ஒரு 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 சின்ன நிறுவனத்துல வேலை செய்யறவங்க கூட 25,000 30,000 சம்பாதிக்கக்கூடிய இந்த கால சூழல்ல அரசாங்கத்துல நீங்க ரேஷன் கடை எடுத்துங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்துங்க, ஆர்டிஓ ஆஃபீஸர் எடுத்துங்க, இவங்கெல்லாம் வந்து பெர்மனன்ட் ஆகாத மக்கள். ஒரு 10,000 12,000 சம்பளத்தை கொடுத்து அவங்க வேலையை வச்சுக்கலாம். லஞ்ச லாவணியத்தை நீங்க ஒழிக்க முடியாது. அந்த லஞ்ச லாவணியம்ன்ற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆக சிஸ்டத்தை வந்து நீங்க அடிப்படையிலே இந்த கட்டமைப்பு முறையை நீங்க மாத்தணும். இப்ப டாஸ்மாக் 10 ரூபா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடாது, 10 ரூபான்னு பாட்டுலாம் பாடி பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப என்ன ஆச்சு? 20 ரூபா வாங்குறாங்க. இப்போ நான் நிறைய நண்பர்கள்லாம் கேட்டா வந்து டாஸ்மாக் இதுல வர்ற அந்த சரக்கு பாட்டில் எல்லாம் வந்து விலைப்பட்டியல எம்ஆர்பியில ரேட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க எவ்வளவு நிர்வாக சீர்கேடுல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதுக்கோ இன்னொரு நிர்வாகம் வந்து சரியில்லைன்னு சொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு தகுதியோ அருகதையோ இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்க என்ன பெரிய புனிதர்களை சேர்த்துட்டு இருக்கீங்களா? என்னவோ கட்சி அவ்வளவு கூட்டம் கூட்டமா வராங்க. யார் கூட்டம் கூட்டமா வராங்க? என்ன பெரிய ஐஐடியில படிச்சவங்க, மிகப்பெரிய ஒரு ஒரு விஞ்ஞானிகள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், சமூக சிந்தனை கொண்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆட்களா வந்து டிவிக்கு வந்து சேர்றாங்க. எல்லாம் வந்து இங்க பழம் பெருச்சாலிங்களும் எல்லாம் வழக்கு வாங்கினவங்க, இங்க வந்து இனிமேல் வந்து செல்லா காசுன்ற சூழ்நிலை வந்தவங்க. ஏதோ விஜய் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சிஎம் விஜயோடைய வாய்ப்பை வச்சு ஏதாவது அவங்களுக்கு ஒரு மெருகை ஏற்றிக்கலாம், அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செஞ்சுக்கலான்ற ஒரு அடிப்படையில தான் வந்து தாவேக்கால சேர்றாங்களே தவிர தாவேக்காக்குன்னு ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட கொள்கையோ தனிப்பட்ட ஒரு கோட்பாடோ அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை இதுதான் இப்படிதான் அவங்க செயல்பட போறாங்கன்ற என்ன விஷயம் அவங்க கிட்ட இருக்கு? திமுக காரர்கள் கதறுகிறார்கள் அப்படின்னு முகநூல் எல்லாம் பேசுறீங்க. திமுகவுடைய கட்டமைப்பு என்ன? திமுகவுல கிரவுண்ட் லெவல் வரைக்கும் பிஎல்-B2ன்ற அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது. என்ன கட்டமைப்பு இருக்கு டிவிக்கு? ஆட்சியை பிடிக்க முடியல. ஆட்சி பிடிக்க முடியலன்னா மக்கள் அதாவதுங்க இது வந்து என்ன ஒரு அதாவது நீங்க குதர்க்கமா கேக்குறீங்களா இல்ல வந்து நகைச்சுவா கேக்குறீங்களா இல்ல ஆதங்கத்துல கேக்குறீங்களான்னு என்னால சரியா யூகிக்க முடியல. ஆனா வந்து நீங்க வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அது வந்து நம்ம வந்து ஜனநாயகத்துல வந்து இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சில மாற்றங்கள் வந்து நடக்கிறதுன்றது யதார்த்தம். இது ரொம்ப காலமா ஒரு 20 ஆண்டு காலமா வந்து திராவிட கட்சிகள் அது கொஞ்சம் தேர்ந்திருக்கு. அதனுடைய வந்து திராவிட கட்சிகள்னா வந்து இவங்களே தான் இருக்கணுமா, ஒரு மாற்று வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜயகாந்த் வந்தப்போ அந்த மாற்றத்துக்கு ட்ரை பண்ணாங்க மக்கள். பெருசா அதை சோபிக்கல. அப்போ ஒவ்வொருத்தரும் வரும்போது கமல் வரும்போது கொஞ்சம் பேசினாங்க, ரஜினி வந்தா சில மாற்றங்கள் வரும்னு பேசினாங்க. அதெல்லாம் நடக்கல. ஆனா அதனுடைய அந்த தேக்கம் அப்படியே சேர்ந்துகிட்டே வர 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 விஜய்னு ஒரு ஒரு திரை வெளிச்சத்தோட ஒரு நடிகர் வரும்பொழுது அந்த தேக்கம் வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. அதனால கொஞ்சம் கூடுதல் வாக்கு அவர் கிடைச்சதால அவர் வெற்றி பெற்றிருக்கார். வெற்றி பெற்றாலும் அவருடைய
ஆஹ் அவருடைய அறிக்கைகளாகட்டும், அவருடைய திட்டங்களாகட்டும், அவர் வந்து அரசியல் என்ன செய்யணுமோ அதை வந்து திமுக என்ன செஞ்சதோ அதை தான் அவர் வந்து நடைமுறைப்படுத்தணுன்றது தான் அவருக்கு இருக்கிற சிக்கல். அவரா தனித்துவமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றதுக்கான தொலைநோக்கு சிந்தனையோட கூடிய ஒரு ஆட்கள்லாம் நல்ல நல்ல ஆட்கள்லாம் ஐயநாதன் மாதிரி நிறைய ஆட்கள் அவரோட போனாங்க. அவருக்கு வந்து நிறைய ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார். இப்ப எப்படி கூட்டணிக்கு ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு சால்வை போட்டு சேர்த்துக்கிறாரோ அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பேசிதான் அவர் வந்து தமிழ் தேசியம், திராவிடம், அப்புறம் அப்படியே வந்து சங்க காலம் வரைக்கும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு கூட்டு கலவையாக்கி தான் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கார். அப்போ அவர் சிலர் கூப்பிட்டு பேசி எல்லா ஆய்வு பணிகள்லாம் முன்கட்ட ஆய்வு பணிகள்லாம் அவர் நடத்தியிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரோட இருந்த நேர்மையான சிந்தனையாளர்கள், தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல விலகிட்டாங்கன்னா இதனுடைய திசை வழி போக்கு வேற மாதிரி போகுது. இது எல்லாரையும் அரவணைக்கிறதுன்றது அது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான பாலிடிக்ஸா அது இருக்குமா அப்படின்னா நிச்சயமா அது இருக்காது அப்படின்றத என்னுடைய பார்வை. சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு, நீங்க வந்து திமுக வந்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் இதையும் செஞ்சிருச்சு இந்த ஆட்சி காலத்துல. அதனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டு அரசியல் விட்டு ஒதுங்கணும்னு சொல்றாரு. அதை சொல்றதுக்கு சிடி நிர்மல்குமார் யாரு? ஒருத்தர் அரசியலை விட்டு விலகணும், அரசியல் இருக்கணும்னு சொல்றதுக்கு நிர்மல்குமாருக்கு என்ன தகுதி இருக்கு? நிர்மல்குமாருக்கு என்ன உரிமை இருக்கு? நான் கேட்கிறேன். திமுகன்றது 60 ஆண்டு காலம், நீங்களே சொல்ற ஒரு 60 ஆண்டு கால பேர் இயக்கத்தோட தலைவர் அவரு, முன்னாள் முதல்வர், மிக சிறந்த ஆட்சியை கொடுத்தவர் தமிழ்நாட்டுல. அவர் அரசியல் விட்டு விலகணும்னு சொல்றதுக்கு இவர் யார்? அதான் முதல் கேள்வி. இவர் ஒரு 5 கட்சிக்கு போய் வந்தவர். வந்த 55 நாள்ல பெரிய பல்பு வாங்கினவர் இவர் தான். பகல்ல பீஸ் கேரியர் போடுங்கன்னா நைட்ல கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னாரு. வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லிட்டு 1,58,000 கோடி இருந்த துண்டு பட்ஜெட் வந்து 32,000 கோடிக்கு குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். ஈபின்றது வந்து ஒரு சேவை துறை, சேவை சார்ந்த துறை. அது ப்ராஃபிட்டுக்கானது, அது லாபத்துக்கான துறை இல்லை. அது கூட தெரியாம உட்காந்து மங்குனி மாதிரி உட்காந்து இதுல இவ்வளவு ஊழல் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, பொருள் எதுவுமே வாங்கலைன்றாரு. பொருள் வாங்காமலா இவ்வளவு இண்டஸ்ட்ரி வந்திருக்கு? இவ்வளவு இண்டஸ்ட்ரிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்க மாட்டாங்களா? எக்ஸ்டென்ஷன் பண்ணி இவ்வளவு வீடுகள் கட்டிருக்காங்க, இவ்வளவு அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க, அங்கெல்லாம் பவர் கொடுக்கறதுக்கு பொருள் வாங்கியிருக்க மாட்டாங்களா? அதை ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதுக்கு பேரு ஒரு வெள்ளை அறிக்கைன்னு வச்சு இவர் பெரிய இவர் என்னது போர்டு தாஸ்ன்னுவாங்களே அவர் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பல்பு வாங்கினார். எப்படி அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பல்பு வாங்கினாரோ அது மாதிரி இவர் ஒரு பல்பு வாங்கினார். ஸோ அவர் வந்து சிடி நிர்மல்குமார் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் தலைவருக்கும் திமுகவையோ திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலினுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு தகுதியோ அருகதையோ இல்லைன்னு தெளிவா நான் சொல்லுவேன். சிடி நிர்மல்குமார் இவ்வளவு பேசுறாரு வாய்க்கிழிய, ஊழல்லாம் ஒழிச்சிட்டோம், ஊழலே எங்கேயுமே கிடையாது, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அவர் கேட்டாரு பாருங்க, எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி இவரு ஊழல் எங்க கண்ணு கெட்டின தூரத்துல எங்கேயுமே காணோம்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ ஊழல் அவங்க கட்சியிலே தாண்டவம் ஆடுது. என்ன அவங்க யாரு, என்ன சுந்தரி, ஞான சுந்தரி, அந்த அம்மா சொல்லியிருக்காங்க 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வந்து தாவேக்காரர்கள் வந்து அந்த வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞரான ஞானசுந்தரின்ற அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க. இந்த சிடி நிர்மல்குமார் முகத்தை எங்க தூக்கி வச்சுப்பாரு, இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டா அந்த அம்மாவே சொல்றாங்க, இதெல்லாம் வந்து மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, இது குதிரை பேரம் இல்லையா? ஆக எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரும். இவர்கள் வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறார். சிடி நிர்மல்குமார் யாரு? அவர் ஒரு RSS காரரு, அவர் ஒரு சங் பரிவார் சார்ந்தவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு தூய்மையான அரசியலை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அவர் ஏதோ ஒரு திட்ட அடிப்படையில தான் வந்து திமுக ஒழித்து கட்ட வேண்டும். கொள்கை ரீதியாக இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, எல்லாரையும் ஒழிச்சாச்சு. கொள்கை ரீதியாக பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக திகழும் ஒரே கட்சி வந்து திமுக தான். அந்த திமுக ஒழிக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ பேர் வந்திருக்கான், மொத்த பேரும் வராங்க. நீங்க யாரை கேளுங்க, டிவி கேளுங்க, ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க. கூட அந்த கூட்டணியில இருந்த வைகோவை திரும்ப சொல்லாத திமுக ஒழிச்சு கட்டுறேன், ஒழிச்சு கட்டுறது கட்சி ஆரம்பிச்சாரு, கடைசியில் அங்கேயே வந்தார், திரும்ப போய் ஒழிச்சு கட்டுற விஜயோட சேர்ந்து ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி திமுக ஒழிக்க முடியும்? திமுக வந்து ஒரு தாய் வீடு மாதிரிங்க. திமுக இருந்து வந்துதான் இவங்கெல்லாம் ஒரு வெளிச்சமே கிடைச்சது, இவங்கெல்லாம் ஒரு அரசியல் அதிகாரமே கிடைச்சது. திமுக வெளியில வந்தவங்க, திமுகவை எதிர்த்தவங்க, அதை தாண்டி வேற என்ன தமிழ்நாட்டுல அரசியல் இருக்கு? திமுக ஒழிக்க வேண்டிய வேலை உங்களுக்கு என்ன? திமுக ஒழித்து கட்டணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன?
திமுக என்ன பண்ணிடுச்சு இந்த தமிழ்நாட்டுல? உங்களை ஒரு அரசியல் தலைவராக்கி உங்க முன்னாடி ஒரு 10 பேர் மைக்கை வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க உங்க தகுதி வளர்ந்துருக்குனாலே அதுக்கே திமுக தான் காரணம். அது திரைத்துறை ஆகட்டும், தொழில்துறை. இன்னைக்கு என்னவோ பேசுறாரு, ஏன் ஜோகோ போய் ஹைதராபாத்ல பண்றது தொழில, அமெரிக்கால ஏதோ பர்சனல் பிரச்சனை, அவன் ஒய்ஃப் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்கிறவர் அவரு. தலைமறை. இதுக்கு முன்ன என்ன பண்ணாங்க, பாஜகல போய் சேருவான். என்ன சொல்லுவாங்க, அது காமெடியா சொல்லுவாங்களே, ரெட்டை கொலை, தாம்பரத்துல தாலி அறுத்தது, இந்த மாதிரி கேஸ், இந்த மாதிரி வழக்கு வம்பு இருக்கிறவங்க எல்லாம் போய் பிஜேபிக்குள்ள போய் சேர்ந்துப்பானுங்க. சேர்ந்துட்டு ஒரு அண்ணாமலையோட சேர்ந்து ஒரு போட்டோவை போட்டு அவன் வந்து ஐக்கியமான மாதிரி காமிச்சுப்பானுங்க. இப்ப அதை வந்து தாவேக்கால சேர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அவருக்கு என்ன தெரியும், அவர் நடத்துற ஸ்கூலுக்கே வந்து அதுக்கு ஒப்புதலே தமிழ்நாட்டுல வாங்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. இவர் அதுக்கான முறையான வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா தரவுகளையும் எடுத்து வெளியே கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பெரிய நேர்மையான, அவர் வந்து கருத்து சொல்லணும். கருத்து சொல்றது யாரு? 23 அமைப்பு இருக்குது கல்வித்துறை சார்ந்த அமைப்பு. அதுல ஒரே ஒருத்தர் தான், அவர் பிஜேபிக்காரரு. திண்டுக்கல் பக்கம் ஒரு அம்மா, அந்த அம்மா பிஜேபி. இவங்க வந்து சொல்றாங்க ஊழலே கிடையாது. ஏங்க ரெனியூவலுக்கும் என்ஓசின்றது என்னங்க? ரெனியூவல் பண்ணும்போது கரெக்டா அந்த படி இருக்கா, டாய்லெட் கரெக்டா இருக்கா, எல்லா ஸ்கூல்ல அந்த பிசிக்ஸ் லேப் கரெக்டா இருக்கா, கெமிஸ்ட்ரி லேப் கரெக்டா இருக்கா, டேபிள்ஸ், சேர்ஸ், புக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது குறைபாடு வந்திருக்கும், உன் குறைபாடை நீக்கிறதுக்கு நீ பணம் கொடுத்துருப்ப. நீங்க அந்த பார்வையில தான் பார்க்கணும். அப்படியே என்ஓசி ஆன்லைன்ல போட்ட உடனே அங்க எதுவுமே இல்லாம வெறும் காலி ஸ்கூல் வச்சு என்ஓசிக்கு அப்ளை பண்ண உடனே 10 பைசா அப்ளை பண்ண உடனே நடக்குமா? இல்ல, அப்ளை பண்ண உடனே 1000 ஸ்கூல் சிபிஎஸ்இ மாத்தி இருக்காங்க. சிபிஎஸ்இ மாத்தி இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கான வேலையை பண்றீங்க. என்ஓசின்றது என்ன? ஒரு கல ஆய்வு பண்ண வேணாமா? இல்ல, இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்ப சிபிஎஸ்இ அவங்க மாத்திர துடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்தியை கொண்டு வந்து கட்டாயம் இந்தி திணிப்புக்கு தான். கட்டண கொலை. இப்ப சரி ரைட், என்ஓசிக்கு வாங்கல, ரெனிவலுக்கு வாங்கல, பணம் வாங்கல, சரி ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் குறைஞ்சிருக்குமா எந்த ஸ்கூல்லையாவது? அது அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்க ராஜ்மோகன் தயாரா? பட்டிமன்ற பேச்சாளர், முன்னாள் பட்டிமன்ற பேச்சாளர், முன்னாள் திமுக ஆதரவாளர், இது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அத வந்து இவர் வந்து பட்டிமன்றத்துல பேலன்ஸ் பண்ற மாதிரி பேலன்ஸ் பண்றாராம். நாங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து குழந்தைங்களாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அவங்க நீங்கெல்லாம் பார்த்து உங்ககிட்ட நாங்க லஞ்சம் வாங்காம எல்லாம் உங்களுக்கு என்ஓசி பண்ணி கொடுத்துட்றோம், நீங்க ஃபீஸ் மட்டும் பார்த்து கம்மி பண்ணீங்க. எப்படி ஒரு அமைச்சர் இப்படி கெஞ்சறதா? ரைடு நடத்தி ரைடு நடத்துவேன். நீங்க உங்க என்ஓசிக்கு பணம் வாங்கல, எந்த லஞ்சமும் வாங்கல, அதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு மேல நீங்க வாங்க. இதை வந்து இவ்வளவுதான் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம்னு ஒட்டணும்னு சொல்லி இவர் கொண்டு வந்தாரா? அன்பில் மகேஷ் கொண்டு வந்தது அந்த திட்டங்கள்லாம். இவர் ஏதோ கொண்டு வந்த மாதிரி இவர் பில்டப் கொடுத்துட்டு உட்காந்துக்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு. அது இப்ப எத்தனை ஸ்கூல்ல ஒட்டிட்டாங்க? அது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா உங்களால? 1 லட்ச ரூபா லஞ்சத்துக்கு பிடிக்கிறேன் நீங்க, அது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் நீங்க பிடிச்சிருக்கீங்க, எத்தனை அதிகாரி உள்ளத்துல இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பார்ட்டி ஃபண்டு ஏன் வாங்குறீங்க? அது கூட ட்ரெஷரிக்கு ஏன் வாங்குறீங்க? விலையை குறைச்சு சரக்கு கம்மி விலையாக்குங்க. எம்ஆர்பி இல்லாம சரக்கு வித்துட்டு இருக்கு. 10 ரூபாய் போனது 20 ரூபா வாங்குறானா, 30 ரூபா வாங்குறானான்னு பாவம். நம்ம அந்த இது போட்டுட்டு அது குடிகாரர்களா, அது யாரு, அவர் தலைவர் ஒருத்தர் பேசுறாரு, மதுப்பிரியர்கள் சங்கம், அவர் தலைவர் புலம்பி தீக்கிறான். என் மனுஷன் 30 ரூபா சேர்த்து வாங்குறாங்களா, 40 ரூபா சேர்த்து வாங்குறாங்களே தெரியல, எம்ஆர்பியே இல்லைங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கத்தை நீங்க நடத்திக்கிட்டு என்ன பில்டப் கொடுக்குறீங்க உட்காந்துக்கிட்டு. கரூர்ல வந்துட்டு எங்களுக்கு தீர்க்க முடியாத கணக்கு ஒண்ணு இருக்கு, அந்த கணக்கை வந்துட்டு இனிமே தீர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வந்து ஓப்பன் சவாலா, அதான் கரூர் சம்பவத்து திமுக தான் காரணம், அதுக்கு பழி தீர்க்க கணக்கை வந்து செய்வோம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா ஓப்பனா பேசுறாரு. ஆதவர்ஜுனா வந்து ஒரு அரைவேக்காடு நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. நிறைய பேர் வந்து அவர் பெரிய இன்டெலக்சுவல், அவர் அப்படி இப்படி பேனா வச்சுட்டுலாம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதான் பேனா வச்சு இன்டர்வியூனா என்ன எழுதுவா போறாரு, பேச தானே போறாரு. மைக் வச்சுருந்தா இன்டர்வியூ கொடுக்கணும், பேனா வச்சு இன்டர்வியூ கொடுக்குறாரு, எழுத்தாளர் அவரு. அப்படிதான். ஆனா திருமாவளவன் ஏமாத்தினாரு அவரை. அம்பேத்கர் போட்டோ பார்த்தோன்னே திருமாவளவன் ஏமாத்திட்டாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன சினிமா படத்துல அவர் சொல்லும் போது எனக்கு ஆதவர்ஜுனா போய் பார்த்தேன். அவர் அம்பேத்கர் படத்தை வச்சிருந்தாரு. அம்பேத்கர் கொள்கைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்கு. அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர்னாரு. அடுத்த ஒரே மாசத்துல காலி பண்ணிட்டாரு. காலி பண்ணிட்டாருன்னா அந்த கட்சியை காலி பண்ணி கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு வெளியே போய் ஸ்டேட்மெண்ட் வேற விட்டாரு, அந்த கட்சியில யாருமே இல்ல, எல்லா முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க, திருமாவளவன் பின்னாடி 7 பேர் தான் இருக்காங்க சொல்லி அவரை வந்து முச்சந்திர நிறுத்துற அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்தினவர் ஆதவர்ஜுனா. அப்பயே சொல்லிட்டேன், இந்த அறவேக்காடு இந்த ஆளை நம்பி. இப்ப கூட சமீபத்துல மதுராந்தகத்தை திருமாவளவன் அவமானப்படுத்தி இருக்கிறார். ஆமா, அதாவது வந்துங்க
அவர் எந்த கட்சிக்கெல்லாம் போய் அவர் எல்லா இடத்துலயும் போய் என்னன்னா இப்போ வந்து விசிகால அமைச்சர் கொடுக்க முடியாது, சட்டமன்ற உறுப்பினர் சீட் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், அது ஒன்றா செஞ்சிருக்க முடியும். திமுகல ஒரு அமைச்சர் ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கலாம்னு பார்த்தாரு, அது கிடைக்கல. அந்த விரக்தியில விசிகா போனாரு, சரி கூட்டணியாவது உடச்சி காலி பண்ணலான்ட்டு அந்த வேலையை பக்காவா செஞ்சுட்டாரு. இப்போ விஜய் கட்சிக்கு போன உடனே அவருக்கு அடிச்சிருச்சு ஜாக்பாட் அடிச்ச உடனே இப்போ அப்படியே பொதுப்பணித்துறை போட்டிக்கு ஆளுங்க இல்ல, போட்டிக்கு ஆளே இல்ல. அதனால அவரே சிஎம் ஆயிட்டாரு. இப்போ ஆக்டிவ் சிஎம் அவர் தான், இன்ஆக்டிவா அவர் இருக்கார். டாக்டர் ஜாக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட் மாதிரி இவர் தான் வந்து அவர் இரவுல மட்டும்தான் வருவாரு. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண